குமார், மக்கள் கிட்ட ஒரு எதிர்ப்பு இருக்கு, அதை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கொடுத்திருக்கிறத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசே நிராகரிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் நிராகரிக்கிறதற்கான காரணம் என்ன? ஏன் இந்த பிரச்சனைகள் எதுவுமே அட்ரஸ் பண்ணலன்னு பார்க்குறீங்க? இதை கொஞ்சம் முதல்ல இருந்து பார்க்கணும். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். 1980 எம்ஜிஆர் காலகட்டத்தில் தான் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், பொறியியல் கல்லூரி எல்லாம் விசுவரூபம் எடுத்தது. அந்த காலகட்டத்தில் தான் அந்த காலகட்டத்தில் இந்த நுழைவு முறை இருந்தது. மருத்துவத்துக்கு இருந்தது, பொறியியலுக்கு இருந்தது. அப்படியே 80லேருந்து நீங்கள் 2006 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2006 கலைஞர் ஆட்சி வந்துடுது. கலைஞர் ஆட்சியில் ஒரு குழுவை போட்டு இது நீட்டு வேணுமா வேண்டாமான்னு பரிசீலனை பண்ணி அதை ரத்து பண்ணாங்க. ரத்து பண்ணதுக்கு பிறகு 2010 மன்மோகன் சிங் அரசு, அதில் திமுக தான் மெயின் பார்ட்னர், திமுக கூட இருக்குது. 2010 அந்த காலகட்டத்தில் இவங்க நினச்சிருந்தா தமிழ்நாட்டில் ரத்து பண்ணின சட்டத்தை அங்கே மத்திய அரசில் மன்மோகன் சிங் அரசோட கூட இருக்கும் பொழுது அதை தடுத்துக்க முடியும். ஏன்னா மெயினாக இருந்தாங்க, இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதை அவங்க பண்ணலை. அப்போ பண்ணலை. இவங்க தான் விலக்கு வாங்கி வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கி மத்திய அரசு கொண்டு வர மத்திய அரசு பொதுவான சட்டத்தை கொண்டு வர போது இருங்க இல்ல தவறு இல்ல, நான் சொல்றேன். நான் சொல்றேன். நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என் மேல பாயாதீங்க. நான் சொல்றேன். அது 2010 ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் கொண்டு வருது. மெடிக்கல், ஏன்னா அதுக்கு நடுவில் இந்தியா பூரா இதில் நிறைய ஸ்கேண்டல்ஸ் நடக்குது, இதில் நிறைய ஊழல் இருக்குது அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் வந்ததுனால ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் என்ன பண்ணுறதுனாக்கா அவங்க இதை கொண்டு வராங்க. அப்போ இது ஒரே நுழைவுத் தேர்வை வச்சிருவோம்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து 2012 அவங்க சொன்னப்ப நீங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்க. ஆனா நீங்க அந்த பாயிண்ட்டை நீங்க கன்சிடரே பண்ணலையே. அந்தந்த மாநில விருப்பத்துக்கும் வெறுப்புக்கும் இடையே தான் அது இருந்துச்சே தவிர ஆப்ஷனலா தான் இருந்துச்சே தவிர கம்பல்ஷனா மாறல. ஆப்ஷன் கம்பல்ஷனா மாறும்போது தான் பிரச்சனை. கூட்டணியில மெயின் பார்ட்னரா இருக்காங்க. அன்னைக்கு இவங்க நினைச்சிருந்தா, அன்னைக்கு நாங்க நினைச்சோம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. தமிழ்நாட்டுக்கு வரவே இல்ல. 2006 பண்ணியாச்சா, 2006 ரத்து பண்ணியாச்சா. பேச முடியும். அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. பொறுப்பு இல்லாம இருக்கீங்களா? சட்டமன்றம் பாராளுமன்றம் எல்லாத்துக்கும் தான் பொறுப்பு இருக்கு. இன்னொரு வாதத்தை அவங்க இந்தியா முழுக்க இல்ல இன்னொரு வாதம் தமிழ்நாட்டுக்கு அவங்க கொண்டு வந்தாங்களா? தமிழ்நாட்டுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. இருங்க, அவர் பேசிரட்டும் ஒரு நிமிஷம். அவருக்கான ஸ்பேஸை கொடுத்துருவோம். நீங்க பேசும்போது அவர் குறுக்கிடல. இல்ல நீங்க அதே வாதத்தையே கூட நீங்க சொல்ற வாதத்தையே எடுத்துக்கிட்டோம்னாலும், அதே ராகுல் காந்தி இங்க நீட்டு நாங்க வந்தா விலக்களிச்சிருவோம், நீட்டு வராதுன்னு சொல்லிட்டு போனார்ல. அப்ப அவங்க அப்ப நீங்க அவங்க செஞ்சது தப்புன்னு நீங்க சுட்டி காமிச்சீங்கன்னா அந்த தப்பை ஏன் தொடரணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க உணர்ந்துட்டாங்க தப்ப. நீங்க தப்பு இல்லனா அதை ஏன் நீங்க சுட்டி காமிக்க மாட்டீங்க? ஒரு மத்திய அரசுல அன்னைக்கும் கூட்டணி, இன்னைக்கும் கூட்டணி, திமுக காங்கிரஸோட. அப்போ கூட்டணியா இருக்கும் பொழுது அது அவ்வளோ பெரிய ப்ராசஸாக அது மெடிக்கல் கவுன்சில் ஆக்ஷன் எடுக்கும்போது தடுத்திருக்க முடியும். காங்கிரஸில் சொன்னால் உடனே தடுத்திருப்பாங்க. அதை செய்யலை. ஏன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அது திரும்பி வரும் இல்லையா? அப்போ அதை பண்ணலை. 2019 ஒரு வருஷம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஒரு வருஷம் பெண்டிங்ல 2012 13 தான் திரும்ப வந்தது. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் 120 கேஸ், வேலூர்ல அந்த மெடிக்கல் காலேஜில் அவங்க போட்ட கேஸ், அதில் முதல்ல ஒரு வகையான தீர்ப்பு அலோவ் பண்ணாங்க. ரெண்டாவது அதே ஜட்ஜிட்ட வருது, அனில் தபேன்னு நினைக்கிறேன் அந்த ஜட்ஜி. அந்த 5 பேர் கொண்ட குழு முன்னால விசாரணைக்கு சுத்தமா இது முக்கியமான பாயிண்ட். அந்த இடத்துல நீங்க கடந்து போனீங்கன்னா அதுல என்ன தீர்ப்பு? நளினி சிதம்பரம் ஆஜரானாங்க. அவங்க சொன்னது தெரியும், இது இனிமே நீட்டை பற்றி பேசக்கூடாது, நீட்டை மறந்துடுங்க. அப்போ அவங்க காங்கிரஸுக்கு ப. சிதம்பரத்தோட ஒய்ஃபு அன்னைக்கோ நல்ல சூடு சொரணா இருக்கிற அரசியல் தலைவராக இருந்தால் அன்னைக்கே அதை கைவிட்டுருக்கணும். ஆனால் ஜுடிஷியரியும் நிராகரித்து, எல்லா பெஞ்சும் நிராகரித்து, அப்புறம் திரும்ப நான் கொண்டு வருவேன் சேலஞ்ச் பண்ணிட்டதுக்காக வாதத்துக்கு மறந்து உண்டு. பிடிவாதத்துக்கு மறந்து உண்டா? பிடிவாதம் பிடிச்சுக்கொண்டு இப்படி மக்களை மிஸ்கேட் பண்ணிருக்காரு இந்த முதலமைச்சர். சொல்லிட்டீங்களா? இல்ல இப்ப நீங்க முதலமைச்சர்ல முடிச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒன்ன சொல்லிடுறேன் நான். இப்ப இவங்க கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க, யூபிஏ கவர்மெண்ட்ல கொண்டுட்டு வந்தாங்க. அதுல கம்பல்ஷன் இல்லை, ஆப்ஷன்ல இருந்தது. அதை ஒத்துக்கிறீங்களா? ஆப்ஷன்ல தான் இருந்துச்சு இல்லையா? அப்ப அது கம்பல்ஷனா மாறுது. இப்ப அவங்க கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாங்கன்னு சுட்டி காண்பிப்பது அது தவறு அந்த எக்ஸாம்னு சொல்றதுனாலயா? தவறு இல்ல,
தவறு இல்ல. அவங்க கொண்டு வந்தது தவறு. வேணா அவங்க கொண்டு வந்தாங்கன்னா தவறு இல்ல. கொண்டு வரும்போது கூட இருந்தவங்க இப்ப எதுக்கு இவ்வளவு ஆக்ரோஷமா எதுக்கு எல்லா மாநிலமும் ஒத்துக்கிட்ட மாதிரி ஏன் எதுக்கு இல்ல கூட இருந்தாலும் அன்னைக்கு அவங்க விலக்கு வாங்கி வச்சிருந்தாங்கங்கறத நீங்க அத உங்க வாதத்துக்கே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அத பிடிவாதம் நீங்க சொல்ற மாதிரி பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல சார். நீங்க உங்க பிடிவாதத்துக்கு நீங்க அத எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டீங்கன்னா நான் முடிக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்தா தான் நான் சொல்ல முடியும். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் முடிக்கிற வரை கேளுங்க, நான் சொல்றேன். அததான் சார் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க வந்து அந்த ஒரு வார்த்தையை அந்த ஆப்ஷன்ல வச்சிருந்தாங்கங்கறத அப்படி ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுறீங்க. ஓகேங்களா? அப்ப அன்னைக்கும் தமிழ்நாட்டுல இருந்துச்சுன்னா நீங்க கேக்குற கேள்வி கரெக்டா இருக்கும். தமிழ்நாட்டுல அன்னைக்கு இல்ல, அவங்க வந்து அதை இல்லாம வச்சிருந்தாங்க. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க சோ கால்ட், அதாவது அகில இந்திய மெடிக்கல் கவுன்சிலை தாண்டி இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்டோடைய ஸ்ட்ரக்சரை தாண்டி சோ கால்ட் அட்வொகேட் நளினி சிதம்பரத்துக்கு தான் அவ்வளவு பவர் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. கோர்ட்ல வாதரா நீங்க நளினி சிதம்பரத்தை தானே சொன்னீங்க. அந்த இடத்துல இருந்து நான் அந்த கேள்வியை கேக்குறேன். சரி, நளினி சிதம்பரம் வாதாடுனது சரின்னு சொல்றீங்களா தவறுன்னு சொல்றீங்க? இதெல்லாம் எதுக்கு இப்ப சுட்டி காமிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. வாதாடுனதெல்லாம் இப்ப இன்மெட்டீரியல், அத பத்தி பேசுறதுக்கு இல்ல. தீர்ப்பு என்ன வந்தது? அரசியலுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணா போதும். அது சரி தப்பு, நீட் எக்ஸாம் சரி தவறுன்னு சொல்ல வேண்டியது. அதனால இனிமே அத பிரயோஜனம் இல்லைங்கிற முடிவுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க அன்னைக்கு. அதுக்கு அப்புறமா அதை எடுத்து வச்சுக்கிட்டு அது ஒரு அரசியல் காரணத்துக்காக ஒரு வெப்பன் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு மக்களை மிஸ்கைட் பண்ணிட்டு மாணவர்களை படிக்க விடாம பண்ணிட்டு மாணவர்களை எந்த மாணவர்களை நீங்க கொன்னுட்டு இருக்கீங்க. எந்த சவாலையும் சமாளிக்கணும், எந்த சவாலையும் யாரும் எக்ஸாம் பயந்தல சாகல. அது மாணவர்களை கொச்சப்படுத்தாதீங்க. சரி, இந்த சவாலையும் சமாளிக்கணும். எந்த சவாலையும் மாணவர்களை கொச்சப்படுத்தாதீங்க. யாழ்னி ஒரு நிமிஷம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கூல்ல குமார் ஒரே கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கணும். அப்படி ஆக்கப்பூர்வமான ஒரு சஜஷனை இந்த அரசு கொடுக்கவே இல்ல. குமார் ஒரு நிமிஷம். கொடுத்திருந்தால் அது இது வேற ஒரு குமார் ஒரு நிமிஷம். குமார் ஒரு நிமிஷம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பண்ற தப்பெல்லாம் இருக்குல்ல, அந்த தவறு குறித்து மாணவர்களுடைய சவாலெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த போதனை இப்போ நீங்கள் சொன்ன போதனையை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கும் குமார் சொல்லுவாரா? எல்லாருக்கும் தான். இது இப்போ கோச்சிங் சென்டர் வேணும்னா கோச்சிங் சென்டர் படிக்கிற ஸ்கூல்லேயே ஒரு கோச்சிங் சென்டர் போட்டு கொடுத்தா படிச்சுட்டு போறாங்க. இந்த 4 லட்சம் அப்ப பள்ளிக்கூடத்தை எல்லாம் இழுத்து மூடிடுவோம், எல்லாத்தையும் கோச்சிங் சென்டரா உருவாக்கிடுவோமா? அதுதான் வேற எல்லாத்துக்கும் நுழைவு, அதாவது என்ட்ரன்ஸ்ங்கற ஃபார்முலா எல்லா இடத்துலயும் சார். எல்லாராலையும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை படிக்க முடியாது சார். நாம நோக்கமே பிரிவினை நோக்கம். தனிமரம் தோப்பாகாதுங்கிறது இவங்க உணர்றது இல்ல. இந்த மாநிலத்துல மாநிலமே இருக்க கூடாது. அதான் நம்ம பிரச்சனை. தனிமரம் தோப்பானதாக வரலாறு கிடையாது. தோப்பா இருக்கணும்னு என்ன அவசியம்ங்கற ஒரு தனிமரமாவே நின்னு வளர்ந்துட்டு போட்டுமே. தனிமரமா நின்னுட்டு அவங்க குடும்பத்துக்கு பயன்படும். அவங்க போல ஒரு 25 குடும்பத்துக்கு பயன்படும். தோப்பா இருந்தாலும் அது தனித்தனியா தான் பயன்பட போகுது. நீங்க சொல்ற வாதம் இதுக்கு பொருந்தாது. ஏன் வந்து இந்த ஏஜென்சிஸை எல்லாம் வந்து ஏன் கட்டுப்படுத்தலை மத்திய அரசு அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதிலாக வந்து டக்குன்னு வந்து யூபிஏ, கிமு, பாரதியார் காலம், நேரு காலம்னு எடுத்து விட்டோம்னா சரியா இருக்காது. ஏன் இதை சரி பண்ண வேண்டியது அந்த அரசு தானே கம்பல்சன் ஆக்குச்சு. அப்ப இதெல்லாம் தப்புன்னு தெரியுது குமாருக்கு. ஆனா அதை தப்புன்னு தான் வாயால சொல்ல மாட்டாரு. ஆனா ஒத்திசைவு பட்டியலெல்லாம் மத்திய அரசு செய்ய வேண்டியதானே. சட்டம் ஏற்றும் போது அந்த லிஸ்ட்ல சட்டம் மாநில அரசு சட்டம் செல்லுபடி ஆகாது. 200 பற்றி சொன்னார் திரு நம்முடைய பத்திரிகையாளர் சொன்னார். முதல்ல பேசும்போது சொன்னார் 200ல் என்ன சொல்றது, 2வது முறை திருப்பி அனுப்புனா அதில் ஆளுநர் நிறுத்தி வைக்கக்கூடாது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும்னு இருக்குது. குடியரசுத் தலைவர் அதை வந்து கன்கரண்ட்டில் இருக்கிறதுனால அவர் பாஸ் பண்ணலாம், அவர் விருப்பம் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். இப்போ பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலேயும் நான் திரும்ப நாங்க கூட்டம் போட போறோம், நாங்க அனைத்து கட்சி கூட்டம் போட போறோம், அது அவங்களுடைய உரிமை. இது மக்களை மிஸ்கைட் பண்ற ஒரு நிலை. இது எப்படி மிஸ்கைட் ஆகும்? கச்சத்தீவை பத்தி பேச வேண்டாம் இன்னைக்கு டாபிக் இல்ல. ஆனா அதுக்கும் ஒரு தீர்மானம். கச்சத்தீவை கொடுத்தது இவங்க, ஒப்புதல் கொடுத்தது இவங்க, அதுக்கு ஒரு தீர்மானம். வக்ஃபோர்டுக்கு என்ன இது, அதுக்கு ஒரு தீர்மானம். அதாவது தீர்மானம் மினிட் மாதிரி ஆகி போச்சுங்க. தீர்மானம் கச்சத்தீவு இது எல்லாம் டெய்லி பேசுறோம். பாரதியார் சங்கத்துல மினிட் போடுற மாதிரி மினிட் போட்டுக்கிட்டு இல்ல இது எல்லாமே டெய்லி பேசுறோம். நீங்க சொல்ற மாதிரி மினிட் போடலாம், பல்பா போடலாம், அதெல்லாமே வந்து இந்த அரசு பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஒண்ணுதான். ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு இல்லையா, மாநில அரசுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு மத்திய அரசிற்கும் பொறுப்பு இருக்கிறது. மத்திய அரசு இது எதுக்காவது தரவுகள் வச்சிருக்குதா, இது எதுக்காவது அவங்க வந்து ஆலோசனை நடத்தினாங்களா, இது எதுக்காவது வந்து அவங்க இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல காசுனால பிள்ளைங்க சாவுறாங்க, இல்ல
காசை வச்சு இங்க ஒரு பெரிய நீங்க சொல்ற அரசியல் நடக்குது, இன்ஸ்டிடியூஷனை கட்டுப்படுத்துறது, ஸ்கூல்ஸை கட்டுப்படுத்துறது, இப்படி எதுலையாவது இறங்கியிருக்காங்களா? அவர்கிட்ட கேட்டா மாநில அரசு பண்ணணுங்கிறாரு. அப்ப அதாவது இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் மாநில அரசு, ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கிற விஷயத்தை டெஸ்ட் நாங்க நடத்துவோம் அப்படின்ட்டு போயிட முடியுமா? அவங்க மாநில அரசு இப்படி நாங்க இதை பண்றோம், ஆனா இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னா ஒரு வார்த்தை எழுதிருப்பாங்க, ஒரு கடிதம் எழுதிருப்பாங்க. இவங்களுக்கு நோக்கமே அது இல்லையே, நோக்கமே அது இல்ல சார். இவங்களுக்கு நோக்கமே அது இல்ல. கமிட்டின்னு ஒண்ணு போட்டாங்களே NTA-க்காக எல்லாம் நாங்க உட்பட பல பக்கம் அது இல்ல, அது இல்ல. அவங்க அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி கொடுக்கணும் யாருமே கேட்கல. இருக்குன்னா அப்ப நீங்க பண்ணுங்க, இருக்கு பண்ணுங்க. இப்ப வந்துட்டீங்களா? இப்ப பூனை வழியா வந்துட்டா எதுக்கா? மத்திய அரசு இந்தியாவுடைய நன்மைக்காக ரொம்ப சிம்பிள். இதுல பூனை எல்லாம் வெளியில வரல, அவங்க கேக்குறாங்கல்ல. சரி, படித்து பாஸ் பண்ணிருக்காங்க. ஏன் கூட படிச்சிருக்காங்க? அரசு மருத்துவக் கல்லூரியில சரிங்களா? நான் நீட் தேர்வில உள்ள வரல. நீட் தேர்வில நான் உள்ள வரல. 2011ல நான் உள்ள போயிட்டேன். நீங்க நல்ல ஸ்டூடண்ட், நிறைய நல்லா படிச்சிட்டீங்க. எல்லாரும் அப்படிவாங்களா? எனக்கு புரியல. இப்ப மட்டும் படிக்காத அது அப்படி இல்ல. அது ஒரே ஒரு நிமிஷம் குமார், நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆட்டோக்கார மகள் ஒரு நிமிஷம் யாரு குமார், நீங்க சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொரு பிக் டேட்டா, அதாவது வந்து ஏழை குடும்பத்திலிருந்து வந்த அரசு பள்ளி மாணவன் 1-2 டேட்டா சொல்றீங்கல்ல, அப்படி அல்ல. இவ்வளவு டேட்டால இவ்வளவு அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு தான் உள்ள போயிருக்காங்கன்னு சொல்றீங்கன்னா, ரீடெஸ்ட்னு எழுதி 5 லட்சம் அடுத்த 5 லட்சம் கொடுத்த டேட்டாவும் உங்ககிட்ட இருக்கணும்ல. திரும்ப போய் ரீடெஸ்ட்னே ஒரு ரிசல்ட் போடுறீங்களே, 2வது தடவை செகண்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு. அப்ப அதெல்லாம் வந்து நீங்க லீகலைஸ் பண்ணிட்டு இத வந்து நீங்க கேள்வி எழுப்புறதுங்கிறது சரியான ஒன்றா இருக்குமா? 2010ல 19ல 48%, 2019ல 57 என்ன பர்சன்ட் இதெல்லாம்? இல்ல நீட்ல பாஸ் பண்ண மாணவர்கள் சார் அது வெச்சா எல்லாரும் தான் சார் பாஸ் பண்ணுவாங்க. அது பாஸே கிடையாது, பர்சன்டேஜ் இன்னொரு தெரியுமா? ஒரு பக்கம் அது கடந்த அதிமுக கவர்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் வரைக்கும் பாஸ் பண்ணவங்க நீங்க சீட் கொடுப்பீங்களா சார்? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப கோச்சிங் அவங்க தான் வச்சு கொடுக்கணும். நீங்க நாமக்கல்ல சேர்ந்த மோகனப்பிரியா, தேனில ஜீவித் குமார், ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் குமார் ஒரு நிமிஷம். நான் அத தான் கேக்குறேன். நீங்க ரொம்ப செரி பிக்கா 1-2 பேரை சொல்றீங்க. இவ்வளவு டேட்டான்னு நீங்க சொல்லுங்கன்னா திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். நானே அதை அட்ரஸ் பண்ணி சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அதாவது வந்து மத்திய அரசு வந்து நடத்தினாலும் மாநில அரசு இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டுனா அவங்க எப்படி சார் கட்டுப்படுத்த முடியும்? நீங்க ஒரு எக்ஸாமை வச்சா அவங்க பிடிக்கல, அதாவது அதிமுக அரசும் எதிர்ப்பு நிலையில இருந்து தான் மசோதாக்களை பாஸ் பண்ணாங்க. ஆனாலும் அவங்களும் நீட்டு பயிற்சிக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கான பயிற்சியை கொடுத்தாங்க. இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டும் அந்த பயிற்சியையும் கொடுக்குது. அப்ப அவங்க ஒரு பக்கம் இத லீகல் ஃபைட்டை ஒரு பக்கம் நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் ஃபைட்டை நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் அந்த மாணவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க வந்து அவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது தானே, சொல்லிக் கொடுக்க வேண்டியது தானே, கடந்து போயிட முடியாது. இவங்க வந்து இந்த ஃபைட் எல்லாம் நடத்துறோம்னு இந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்காம இல்ல. மத்திய அரசை முதல்ல மதிக்கணும். ரெண்டாவது மத்திய சார் என்ன கேள்வி கேட்டா மத்திய அரசை மதிக்கணும் ஒரு ஆன்சர் பண்றீங்க. சரி சார், மாணவர்கள் பார்வைக்கு பாத்துக்கிட்டு இருக்க மக்கள் பார்வைக்கு பண்ணிட்டு இருந்தா என்ன எப்படி? சரி ஆரம்பத்துல அதே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசு ஆரம்பிச்சாங்க, அன்னையில இருந்து பூரா மத்திய அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. மத்திய அரசு வந்து இப்ப கேட்ட கேள்வி யாரு ஒரு நிமிஷம் இல்ல குமார் நான் கேட்ட இப்ப என்ன சார் மதிக்கிற பிரச்சனை இல்ல, இது உரிமை பிரச்சனை. அதான் அதுல இருந்து வருது, அதுல இருந்து பிரச்சனை இல்ல, மாநில உரிமை பிரச்சனை. எல்லாத்துக்கும் தனியா அவ்வளவு மாநிலம் ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்ப ஒத்துக்காத மாநிலத்தை விடுங்களே. இல்ல விடுங்க. அதாவது தேசம் சம்பந்தப்பட்டது. மேடம் நீங்க குமார் ஒரே ஒரு நிமிஷம் குமார், இதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் வந்து உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேனாவது நீங்க திரும்ப சொல்லுங்களேன். நீங்க ஒரு பதில் சொன்னீங்க, மத்திய அரசுக்கு ஒழுக்கமா நடந்துக்கணும், மரியாதையா நடத்தணும் மத்திய அரசை. நான் என்ன கேள்வி கேட்டேன், அதுக்கு இந்த பதில் எங்க பொருந்துதுன்னு சொல்லுங்க. கேள்வி கேளுங்க, இப்ப கேளுங்க. நான் கேட்டுட்டேன் கேள்வி. நான் என்ன பாத்தீங்கல்ல, கேள்வியே உங்களுக்கு ஞாபகம் இல்ல, திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. நான் ஒரு வார்த்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா நான் அதுல தான் கான்சன்ட்ரேட் இல்ல. அந்த கேள்வியை ரொம்ப நிதானமா நான் விலாவாரியா விலக்கி போன கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் எல்லாம் க்ளூ கூட கொடுக்குறேன் உங்களுக்கு. அது என்ன கேள்வின்னு சொல்லுங்க. எனக்கு ஞாபகம் இல்ல, கேளுங்க சும்மா. ஏன்னா நீங்க கேள்வியவே கேட்காம ஒரு ஆன்சர் பண்றீங்கன்னா எப்படியான ஆன்சர்? பாத்துட்டு இருக்க மக்கள் பார்வைக்கே நான் அதை விட்டுறேன். நான் திரும்பி அந்த கேள்வியை கேட்கல. எல்லாம் மதிக்க அந்த கேள்விக்கான ஆன்சர் மதிக்கிறது தான். விடுங்க, மத்திய அரசை மதிக்கணும். ஓகே.